சரிம்மா, ஊருக்கு போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா இரு, சரியா? ஆ, ஊருக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு போன் பண்ணுங்க. போன் பண்ணவும் மாட்டீங்க, ஒன்றும் மாட்டீங்க. கிளம்பும் போது தான் அந்த கிளம்புறோன்னுவீங்க. நீங்க அங்க போயிருக்கீங்களா என்ன ஏதுன்னு தெரியாம நாங்க தான் இங்க உட்காந்துருக்கணும். போயிட்டு கூப்பிடுறோம்மா. அங்கதான் டவர் கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? நாங்க போய் சேர்றதுக்கே நைட்டு 1 மணி ஆயிடும். அப்புறம் அந்த நேரத்துல எங்க போய் உனக்கு கூப்பிடுறதுன்ட்டு தான் கூப்பிடுறது இல்ல. ஏண்டா அங்கெல்லாம் விடியவே விடியாதா? விடிய நேரத்துல கூட போன் போட்டு பேசக்கூடாதா? அப்படி எதுவும் சொல்லியிருக்காங்களா? அம்மா, இப்போ மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறது நான் வண்டியிலையா போகிறேன், நடந்து போகணும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். நான் நடுவில் பஸ் எதுவும் வந்துச்சுன்னா தான் ஏறி போக முடியும், சரியா? பார்த்து பத்திரமாயிரு. நாங்கள் போயிட்டு வரோம். இந்த பிள்ளைய வேற காணோம், எங்கே போணுச்சுன்னு தெரியல. இந்த கோகிலா ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவன் எல்லாமே குளிக்கிறதுக்கு குளத்தங்கரை போகலான்னு சொல்லிட்டு போனாளுங்களாம். இன்ன வரைக்கும் ஆளை காணோம். வந்து கூட்டிக்கிட்டு போனா அப்படி அந்த பிள்ளை. நம்ம போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா தான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓடிடும் இந்த பிள்ளை. சரி, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொன்னோன்னு சொல்லிடுமா. குழம்பெல்லாம் ராத்திரிக்கும் சேர்த்தே வச்சுட்டேன். நீங்கள் எதுவும் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம், சரியா? இட்லிக்கு மாவும் கரைச்சி வச்சுட்டேன். ஒரு 2-3 இட்லியை ஊற்றிக்கங்க. சட்னி மட்டும் ஏதாவது ஒன்று அரைச்சிக்கங்க. சாயங்காலமே குழம்பு சூடு பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கெட்டு போயிடுது இப்பெல்லாம். சரி சரி, எல்லாம் சூடு பண்ணி வச்சுக்கிறேன். ஏங்க, அத்தை கையில் ஒரு காசை கொடுத்துட்டு வாங்க. ஏம்மா, செலவுக்கு காசு. ஏண்டா நீ ஏன் அங்க காசு இல்லாம போற? இதுல நான் வேற செலவுக்கு கேக்குறதா? அதான் புளியங்க போட்ட காசு வரும். அதுல எதுவும் நான் பார்த்து வாங்கிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு தான் ஊருப்பட்ட செலவு வேணும். ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போகும்போது அள்ளி கட்டிக்கிட்டு போவீங்க. சரி சரி, நீ பேசுனா பேசிக்கிட்டே இருப்ப. நேரத்துக்கு சாப்பிடு, மாத்திரையை போடு. இந்த பிள்ளைய நேரங்களமா வீட்டுக்கு வர சொல்லு. ஆள் யாராவது இருந்தாங்கன்னா அங்க இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு தான் வரும். சரிடா. அப்படியே அங்கிட்ட ஏதோ மாப்பிள்ள எது இருக்காங்களா என்னன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிச்சுட்டு வா. ஒரு கல்யாணம் காசு பண்ணி வைக்கிறதுக்கு. நாங்க போறது அங்க இருந்துட்டு வரதுக்கு. இதுல நான் வேற பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போறேன். ஏடா அங்க சொல்லி வச்சா மாப்பிள்ள எது இருந்தா சொல்ல போறாங்க. காலத்துக்கு அவளை வீட்லயே வச்சுக்க முடியுமாடா? சரி, நான் பாக்குறேன். அப்பா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புவோம். போயிட்டு வரேன். ஜாலியா இருங்க. ஆமாடி, நான் தான் இந்த 4 செவத்துக்குள்ள ஜாலியா இருக்கிறேன். நீங்க தான் ஜாலியா ஊருக்கு போறீங்க. நாங்க என்ன உன்னை வரவா வேணும்னு சொன்னோம், வர வேண்டியதானே? நீ வான்ற உங்க ஆத்தாத்தா வான்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. அத்தி, நான் உங்களை போன தடவை போகும்போது வாங்கத்தன்னு கூப்பிட்டதுக்கு நீங்கள் தான் நான்லாம் வரல, என்னால் அந்த மேட்லலாம் நடக்க முடியாது, வைக்க முடியாது. நீங்கள் இப்போ அப்படியே மாற்றிக்கிட்டு பேசுகிறத பாரு. அப்படித்தான் சொல்லுவேன், நீ தான் கூப்பிடணும். அடியாத்தி, நல்லா இருக்கு போங்க. கூப்பிட்டா வரமாட்டேன்னுவீங்க, கூப்பிடலைன்னா கூப்பிடலன்னுவீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, உங்க பஞ்சாயத்து ஓயாது. நாங்க போயிட்டு வரோம். ராத்திரி நேரத்துல வெளியே எதுவும் வந்து உளுந்துராத. லைட்டை போட்டுக்கோங்க, சரியா? சரி, போயிட்டு வரோம், வாங்க. போயிட்டு வராத்த. குழுவுக்கு எதுவும் பணம் கேட்டு நாளைக்கு வருவாங்க. அங்கே அரிசி டப்பாவில் ஒரு 3000 வச்சுருக்கேன், அதை எடுத்து கொடுத்துருங்க. சரி. சரோசா வந்து கேட்பா, இல்லைன்னா அந்த பையன் வருவான், வந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. சரி. அருமா வீட்டில் இருந்தால் எல்லாவனையும் இழுத்து போட்டு பார்த்துருவா. இனி ஊருக்கு போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வரான்னு தெரியல. அவன் இங்கேருந்து இதுங்க நடந்தே போகணும். ஒரு வண்டி கிண்டி வந்துச்சுன்னா அது எதுவும் ஏறி போகலாம். டேய் பையனே, வண்டி எதுவும் இருந்துச்சுன்னா ஏறி எதுவும் போங்கடா, நடந்தே போகாம. சரிம்மா. இதுங்களும் எங்கே தான் போகுதுங்க வருதுங்க. பிறந்த வீட்டுக்கு தானே போயிட்டு வரட்டும். வேலைக்கு போயிட்டு வரேன். வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும். வெளியே எங்கிட்ட ஆடிக்கிட்டு திரிஞ்சிய அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன். நான் என்னமோ எங்கேயும் எங்கேயும் சுத்துற மாதிரி தான் பேசுகிறீங்க. என்ன, இந்த பையனை பால்வாடியில் விடுறதுக்கு போவேன், மற்றபடி சாயங்காலம் வரும்போது கூட்டிக்கிட்டு வருவேன். வேற எங்கே போகிறேன் வாரேன்? எப்போ வேணாலும் நான் வருவேன். வர்ற நேரத்தில் வீட்டில் இருக்கணும். எங்கிட்டாவது நீ போன வான யார் வீட்டு வாசல்லையாவது நீ காலை வச்சோ மவளை. இப்போ எதுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க? 4 பேர்த்து கேட்டு சிரிக்கணும்ண்ணா. நாங்கள் தான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன, இத்தனை வருஷம் போகல, இப்போ தான் நான் போக போகிறேண்ணே. போயிட்டு வரேன். என்ன போயிட்டு வரேன்ற? அப்படியே போயிரு, வராதுன்னு மனசுல நினைக்கிறியோ? நான் எங்க அப்படி நினைச்சேன்? நான் பாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். ஆய் திறந்து சொல்லு, வாயில கொள்ளுக்கட்டையா இருக்கு. ஐயோ சாமி, போயிட்டு வாங்க. என்ன இவன் இவ்வளோ சந்தேக பிராணியா இருக்கானா? பொண்டாட்டி பக்கத்துலயே குத்த வச்சு உக்காந்துக்க வேண்டித்தானே, எங்க போறா எங்க வரான்னு பாக்குறதுக்கு.
கக்கூசுக்கு கூட போக விட மாட்டான் போல இருக்கு. அம்மா அப்பா போயிட்டாங்க. ஆமாண்டா தங்க பிள்ளை, எப்படியோ இந்த மனசே ஒரு வழியா அனுப்பி விட்டாச்சு வேலைக்கு. இப்போ நீ பால்வாடிக்கு கிளம்பு, நானும் அப்படியே கிளம்புறேன். சரிம்மா. இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரி பார்த்து போ நீ. பார்த்து பொண்ணு அவ பாட்டுக்கு நிக்கிறா. என்னைக்கு இந்த பையனை பால்வாடிக்கு இவ தான் கூட்டிக்கிட்டு போவா, இன்னைக்கு என்ன பையனை அப்படியே அனுப்பி வைக்கிறா? சரி நம்மளும் செருப்பை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சரி நம்மளும் கிளம்புவோம் அப்படியே. எங்க போறாவ? என்னடா இது, புருஷன் இருக்க வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன் வரமாட்டேன்னா, இப்போ புருஷன் போனோனுமே வீட்டை பூட்டி பூட்டி எங்கிட்ட கிளம்பி போறா? என்னவா இருக்கும்? இவன் புருஷன் இழுத்து போட்டு சாத்துறதுல தப்பே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. இவ அப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு தெரியவும் தானே அவன் பிடிச்சி 4 சாத்து சாத்துறான். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வரட்டும். ஆத்தியாடா, வண்டியை நீ எடுத்தோடனே அலையிறத பாரு. ஊர் சுத்தி உண்ணாமலையா வருவான் போலடா. இப்பயே இந்த சுத்து சுத்தணும்னு அலையிறத பாரு. எல்லாம் அவங்க ஆத்தா புத்தி அப்படியே வந்து பிறந்திருக்கு. ஆமா, இப்போ நான் தான் ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு திரியிறேன். ஊர் சுத்தியாமல ஊர் சுத்தி ஊர் சுத்த விட்டுட்டாலும் தங்கப்பிள்ள, அப்பா ஆஃபீஸ் போகணுண்டா தங்கப்பிள்ள. நீ அதனால அப்பாயி கூட இருங்க, செமத்தா இருப்பீங்களா. அப்பா வீட்டுக்கு வந்தோடனே தூக்கி கொஞ்சுவனா, சரியா? விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லை. விட்டுட்டு போக மனசு இல்லைன்னா தூக்கிட்டு தான் போங்களே, யார் வேண்டானா? சரி சரி பாருங்க, நான் வாரேன். பாய் பாய். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதில் வேற ஸ்டேட்டஸ் வச்சு கிழிச்சிருவாரு. பாப்பா நான் இருக்கேன்டா, மதராவும் இருப்பேன்டா, எப்பவுமே நான் தாண்டா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, வேணா கட்டிடான்னு உள்ளே கொஞ்ச நேரம் வச்சிருங்கன்னா வலி நோகம். ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏடி பிள்ளைக்கு இந்த பாலை கலந்து கொடுத்தியா? அதெல்லாம் காலையிலே பாலெல்லாம் கலந்து கொடுத்தாச்சு அத்தை. குழந்தைக்கு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மசிச்சு இந்த பிள்ளைக்கு எதுவும் ரெடி பண்ணி கொடுறியே. வெறும் வயித்தோட இருக்கான் பாரு பையன். எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க எப்படி திரும்ப உடம்பு தேறி போய் இருக்குது. ஏத்த வெயிட்டா இருந்தா வெயிட்டா இருக்கான்றீங்க, ஒல்லியா இருக்கான்னா ஒல்லியா இருக்கான்றீங்க. என்னத்தான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் இருக்கிறதே போதும், தூக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறானா அது போதும். ஆனா உனா வாய்க்கு வாய் பேசிக்க. இன்னைக்கு வெயில் நல்லா இருக்கு, பிள்ளையோட துணியெல்லாம் கசக்கி போடு, அப்படி அப்படியே போடாம. இதுக்கு தான் அந்த இதை வாங்கி மாட்டுனா ஒரே நிமிஷத்துல கழட்டி தூக்கி வீசிடலாம். துவைக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஆமாண்டி, எதுக்கு வளையாதுன்னு சொல்லு. காட்டு வேலைக்கு வாடினா வளைய மாட்டேங்குது, வீட்டு வேலை செய்யினா வளைய மாட்டேங்குது. சரி பிள்ளைக்கு ஒரு வேலை வெட்டி பாருனாலும் அதுக்கு வளைய மாட்டேங்குது. உனக்கு நல்லா திங்கிறதுக்கு மட்டும்தான் வளையுது. அந்த காலத்துல நான்லாம். ஐயோ அத்தை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அத்தை. ஏற்கனவே எனக்கு முதுகில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அதுக்கும் அந்த வலி வலிக்குது. இதில் நீங்கள் வேறு சும்மா அந்த காலத்துலன்னு வைங்க, என் மண்டை வலியே வந்துடுது அத்தை. தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்க. இதுக்கு தான் சொல்றது, வீட்டுல குளிச்சு நிமிந்து வேலை வெட்டியை பார்த்துருந்தீங்கன்னா சுபபிரசமா இருக்கு. வேலை செய்யவே வளைய மாட்டேங்குது, அப்புறம் இப்படித்தான் ஆகும். காய்ச்சலும் தலைவலியும் அவங்களுக்கு வந்தா தான் தெரியும். நாங்களும் புள்ள பெக்காதவளுக மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாங்களும் இதெல்லாம் பெத்து வளர்த்தவங்க தான். என்னமோ வளர்க்காதவகிட்ட சொல்ற மாதிரி சொல்லுவேன். வேலை செய்யணும்ல உடம்பு வளைஞ்சு. அவன் அங்கே வலி தாங்க முடியல, ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணா ஓவரா பண்ணாதீங்க, போங்க அங்கிட்டு. ஆத்தால அப்பனும் என்னத்த சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நல்லா பேசதான் கத்து கொடுத்துருக்காங்க. வாய்க்கு வாய் அடிக்கிறாப்பா, என்னன்னு தெரியலப்போ. என் பேராண்டிய உங்க ஆத்தா இருக்கா பாரு, ஒரு வேலைக்கு லாக்கி இல்லடா. இவளை என்னன்னு தெரியலப்போ. உள்ள பெத்ததுக்கே இந்த பாடுபடுறாளே, இன்னும் உனக்கு தங்கச்சி வேற வேணும், அதுக்கு என்ன பாடு கட்ட போறான்னு தெரியலப்போ. சொல்லுங்கம்மா. அப்படியா, சொல்லவே இல்லை பாத்தீங்களா? சரி, வந்துட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க, நேத்தே வருவீங்கன்னு பார்த்தோம். சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வரேன்னு சொன்னீங்களா, அதுவே போதும். பார்த்து வாங்கம்மா. அங்கே மேட்டுப்பாளையம் வந்துட்டு கூட கூப்பிடுங்க. உங்கள் அண்ணன் எதுவும் வண்டி எடுத்து கூட்டிகிட்டு வரத்துக்கு ஏதோ சொல்கிறேன். சரிம்மா. சரிடாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே காட்டுக்கு வந்தேன். இலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, ஏ கிளாஸ் இலை எடுக்கிறதுக்கு ஆளுங்களை வேற அனுப்பணும். அதுக்கு தான் சரி இலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட கொடுக்குறேம்மா. சரிம்மா, சரி பார்த்து வாங்கம்மா. எல்லாரும் வரீங்களா? ஓ, அவங்க வரலையா? சரி 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 சரி, பார்த்து வாங்க. மாமே என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வாரோன்னு சொன்ன உடனேயுமே சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னாங்க. பையன் வேணா கூட, நான் தூக்கிட்டு வரேன். வெயிட் வேற, நீ எல்லாத்தையும் தூக்கிட்டு வர. இருக்கட்டுங்க, இது வெயிட் எல்லாம் ஒன்றும் இல்லை.
ஒரு நாள் செட்டு தானே கிடக்குது, அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவேன். என்னடா இது நம்ம அண்ணன் ஃபேமிலி போற மாதிரி இருக்கு. அழகண்ணே, அடடே துரை, என்னப்பா வேலை கிளம்பியாச்சா? ஆமாங்கண்ணே. எங்க எல்லாரும் கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கே மாமனார் மாமியார் வீட்டுக்கு போறோம். அதான் சரி, பஸ் எதுவும் இல்லைன்னு நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல பஸ்ஸுக்கு நின்னா ஒரு வழி ஆயிடும். போகணும்னு நினைச்சா காலையில நினைச்சா சாயங்காலம் தான் போக முடியும். சரி வாங்க எல்லாரும் வண்டியில ஏறுங்க, நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லையா, வண்டியில ஏறிக்கலாம். 3 பேர் இருக்கோமே, அதெல்லாம் ஏறி வர முடியாதியா. நீ போ, நாங்க நடந்து போய்க்கிறோம். அண்ணே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்தா போலானே. வாங்கண்ணே, வந்து வண்டியில ஏறுங்கண்ணே. எம்பட்டு தூரம் நடந்து போவீங்க? இல்லை கொழுந்தனாரே, நீங்கள் போங்க. நாங்கள் எதுவும் வண்டியில் ஏறினது அத்தைக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீங்கள் போங்க, நாங்கள் போய்க்கிறோம். அண்ணி அதெல்லாம் நாங்க காதுலே வாங்கிக்கிறது கிடையாது. நீங்க வேற வந்து முதல்ல ஏறுங்க நீ. அண்ணே வாங்கண்ணே, பிள்ளைய கூட்டிக்கிட்டு வாங்க. எம்பட்டு தூரம் நடந்து கூட்டிட்டு போவீங்க? அது வேற பிள்ளையும் நடக்க வச்சுக்கிட்டு என்ன இது? வாங்க முதல்ல வண்டியில ஏறுங்க. சரி வாங்க, அதான் தம்பி எம்பட்டு தூரம் சொல்றா. அப்படி வரலன்னா எதுவும் நினச்சிக்குவாங்க. வாங்க வந்து வண்டிக்கு இங்கே போவோம். ஏங்க நீங்களாம் உடம்பு ஒல்லியாக இருக்கீங்க, ஏறிக்குவீங்க. எனக்கு உடம்பு வேற பெரிய உடம்பு, நான் எப்படி ஏற முடியும்? புரியுதா இல்லையா? அவர் போகட்டும், இல்லை நீங்கள் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போங்க, நான் நடந்து வரேன். அட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வா வந்து வண்டியில் ஏறுவா. சரி, இங்கே கோழிக்கு இறையெல்லாம் போட்டாச்சு, அதுக்கு பாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு கிடக்குதுங்க. சரி மேயிட்டோம், நம்மளும் போய் தோட்டத்தில் கொஞ்சம் வேலையை பார்த்து விடுவோம். அதாச்சி. அடடே வா முதா, வா வா. நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன் அத்தாச்சி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன இந்த பக்கம் இன்னைக்கு என்ன வெளியே வந்திருக்க? இல்லை தாச்சி, வேலை எதுவும் இருக்குமான்னு கேட்டு போவோன்னு தான் வந்தேன். அதான் ஆச்சு. ஏம்மா உன் புருஷங்காரன் சும்மாவே அந்த ஆட்டம் கட்டுமா? இல்ல நீ வேலைக்கு வரேன்னு வந்திருக்கியே, உன் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அம்புட்டு தான். இல்லை தாச்சி, வீட்டுக்கு கண்டு இல்லை, பையனுக்கு கேட்கறது வாங்கி கொடுக்க முடியல. இந்த மனுஷன் வாங்கி போறது, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது தெரியல. இந்த மனுஷன் நம்பி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தாச்சி வேலைக்கு தான் போகணும்னு தான் வந்தேன். வேற யார்கிட்டயோ போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, அதனால தான் உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தால் கேட்டு வந்தேன். ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அத்தாச்சி. பாவம் பையனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. கரண்டும் வேற இல்லை, காசு கட்டுனா தான் கரண்ட் போட்டு விடுவாங்க. ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க அத்தாச்சி. புருஷங்காரன் வந்து ஆட்டம் கட்டி போட்டானே என்ன பண்றது? அதுதானே பயமா இருக்குது. அப்புறம் வேலையில பணம் உடனே எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துதும் குடையுதுன்ற மாதிரி ஆகி போயிடும். அதான் சி, அந்த மனுஷன் எதுவும் பிரச்சனை பண்ணா நான் பார்த்துக்கிறேன் அத்தாச்சி. இனிமேலாம் அந்த ஆளை நம்பி நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்தேன். உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் நீ எப்படி தங்கந்தாங்கம்மா தாங்குனாங்க? அந்த வீட்டில் செல்ல பிள்ளையா இருந்த, இன்னைக்கு அங்கே செல்லமா இருந்ததுக்கு தான் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறப்போ ஐயோ உன்னை பார்க்கவே அம்பட்டு வேதனையா இருக்கு. இது துணியா சொல்லு பார்ப்போம். உன் அண்ணே சந்தைக்கு போகும்போதெல்லாம் தங்கச்சிக்கன்னு உனக்கு பார்த்து பார்த்து எடுத்துட்டு வருவான். அந்த சின்னவளுக்கு கூட அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்ததில்ல. உங்கள் அப்பனும் ஆத்தாலும் அப்படித்தான். நல்ல பொம்பளை பிள்ளை அம்புட்டு அழகா இருக்கான்னு சொல்லி உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வார். அம்புட்டு அழகா பிறந்து என்ன பிரயோஜனம்? தலைவிதியை கடவுள் அழகா எழுதாம விட்டுட்டானே. சரி நீ வருத்தப்படாத. பா சாப்பிட்டியா இல்லையா நீ? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அத்தாச்சி வந்தேன். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அத்தாச்சி. வேலையெல்லாம் இருக்கு, வேலைக்கா பஞ்சம்? நீ வா, வேலையை பார்த்து தாண்டி வா உள்ள. அண்ணி நல்லா உட்காந்துக்கிட்டீங்க தானே? உக்காந்துக்கிட்டேன் குழந்தனாரே. ஃபாஸ்டாலாம் போல, ஸ்லோவாக தான் போகிறேன். நல்லா பிடிச்சிக்கங்க. குழந்தைக்கு எப்பயா மொட்டை போடலான் இருக்கீங்க? 1 வயசு இருக்கும்ல? 1 வயசு இல்லைண்ணே, இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் 11 பிறக்குது. 11 மாதம் தொடக்கத்தில் தான் போடணும்னு இருக்கிறோம். பார்ப்போம் எப்படின்னு. ஆமையா, குழந்தைக்கு மொட்டை போடுறதெல்லாம் டக்குன்னு போட்டுருங்க, அப்புறம் புள்ள தேரவே தேராது, உடம்பே ஏறாமல் இருக்கும். வைக்கிறது வச்சிடலாம் நீ. ஆனால் அம்மா சின்ன பொண்ணு வீட்டிலேருந்து பையனுக்கு சீர் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் கழுத்துக்கு 1 பவுன் போடணுமா, கைக்கு 1/4 பவுன் போடணுமா, கை செயின் போடணுமா அப்படின்னு அது அவ்வளோ கேட்குது. இப்போ தங்க வைக்கிற விலைக்கு அவ்வளோத்தையும் வாங்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அதான் சரி என்ன பண்ணுறது, நம்மளும் கொஞ்சம் காசு ஏற்றோம்னா மாமனார் கையில் நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்க்குறோம் 2 பேரும். பார்ப்போம் எப்படின்னு.
அடியாத்தி குழந்தைக்கு இவ்வளவு எதிர்பார்க்குறாங்களா? என்ன பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்காங்க? பையன் தானே, அப்புறம் என்ன? சும்மா 1 கிராமில் எடுத்து போட்டால் ஆவாதாமா? அதைத்தான் நாங்களும் சொல்றோம். சும்மா காதுக்கு ஒரு குண்டுமணியை மட்டும் வாங்கி போடுங்க போதும்னு. ஆனா எங்க அம்மாவா நம்ம என்ன பொம்பளை பிள்ளையா பெற்று பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட நாளைக்கு செஞ்சா அவங்க செய்யணும் வைக்கணும். நம்ம இதுதான். அதுக்கப்புறம் கல்யாணம் தான். அவ யாரு என்ன செய்யறாங்களோ இல்லையோ அப்பெல்லாம் நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ, அதனால என் பேரனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அது சொல்லி பிடிச்சி, அதனால அவங்களும் சரி நாங்களும் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அக்கம் பக்கத்தில் லோனு கேட்டிருக்கேன். அதை எதான்னு பார்த்து வாங்கி கொடுக்கணும். எங்களுக்குமே இந்த மகளிர் லோனு இந்த வாரத்தோட முடியுதியா? அடுத்த வாரத்தில் வந்து புது லோன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வேணா என்னன்னு கேட்டு சொல்கிறேன். சின்ன பொண்ணை வேணா அனுப்பி விடு, என்னன்னு பார்த்து வாங்கி தரோம். சரிங்க நீ சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன்.